நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பீச்சுக்கு வந்திருக்கோம். உங்களோட தனியாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன டோனி, நான் உன்னைய கூட்டு வராம யார் கூட்டு வருவா? அதுக்கு இல்லை மாமா, நீங்கள் இருக்கிற ஆஃபீஸ் டென்ஷனில் எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வருது, எல்லாத்தையும் விட்டு எனக்காக வந்து உட்காந்துருக்கீங்களே, அதை நினச்சி எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறது தானம்மா என்னோட வேலையே. டோனி, நீ எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நீ என்கிட்ட கேட்கலாம். சரியா? உனக்கு வாங்கி தரது மட்டும்தான் என்னோட வேலையே. ஏங்க, இன்னைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாமா? ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவையும் பார்த்து. அவ்வளோதானே டோனி, நானே கூட்டு போறேன். போயிட்டு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம பொண்ணை கட்டி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு. மறு வீட்டுக்கு வந்துட்டு போனதோட சரி, நம்ம பிள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த மனுஷன் சொன்னா கேட்கிறாரா? நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. பெரிய இடத்துல வேற கட்டி கொடுத்துருக்கோம் நம்ம பிள்ளைய. அங்க அவ என்னெல்லாம் செய்யறாளோ ஒரு வேலையும் தெரியாது. பாவம், நம்ம கைக்குள்ளேயே இருந்து வளர்ந்த பிள்ளை. அங்க போய் எப்படி தனியா சமாளிக்கிறான்னு தெரியல. அம்மா, அம்மா, அடியாத்தி, இப்பதான் நான் நினைச்சேன் நம்ம சோனி குரல் மாதிரில இருக்கு. அதான் நம்ம சோனியடா. வாங்க மாப்பிள்ள, வாங்க சோனி, எப்படிமா இருக்க? அம்மா, நல்லா இருக்கியம்மா? அம்மே, உன்னை பார்த்து 80 நாள் ஆச்சு. ரொம்ப நினைச்சிட்டே இருந்தேம்மா. அதான் இன்னைக்கு மாமா உன்னை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்தாரு. மாப்பிள்ள வந்து உட்காந்து மாப்பிள்ள, வாங்க உள்ள வாங்க. இருக்கட்டே, சோனியை பார்த்தது உங்களுக்கு சந்தோஷம் தானே, அதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். அம்மா, சத்யா எங்கம்மா காணோம்? அவளுக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காப்பா. +2 படிக்கிறாள்ல, பரீட்சை வருது, அதனால படிக்கணும்னு சொல்லி ஸ்டடி இருக்குன்னு போயிருக்கா. அவ வந்தாலும் நான் வந்திருக்கேன்றதை அவட்ட சொல்லாத, சஸ்பென்ஸா இருக்கட்டும். சரிம்மா, 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் இந்த சமையல் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், சாப்பிடலாம். அம்மா, இன்னைக்கு என்ன தெரியுமா? உனக்கு பிடிச்ச சால மீன் கறி வச்சிருக்கேன், கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கேன். சாதம் மட்டும் வைக்கணும், வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். அம்மே, எனக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்குது. நான் செத்த போய் படுக்கேன். சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுமா? அத்தே, சோனி இப்பெல்லாம் எப்போ பார்த்தாலும் அப்படி தாத்தே சொல்றா. சோர்வா இருக்கு, டயர்டா இருக்குன்னே போய் படுத்துடுறாத்தே. என்ன மாப்பிள்ள சொல்றியே? நிஜமாவா சொல்ற? அப்படி அவ ஒரு நாள் தலைவலின்னு கூட படுக்க மாட்டாளே. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட வரமாட்டாத்தே. கேட்டா ஊசினா பயமா. சரி மாப்பிள்ள, அவட்ட நான் என்ன ஏதுன்னு பேசுறேன். இந்த ரூம் எல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ரூமுக்குள்ள வந்ததுமே சித்தி பிள்ளைங்க சத்தியா எல்லாம் சேர்ந்து விளையாண்ட நினைப்பு தான் வருது. திரும்ப ஒரு தடவை ராணி சித்திட்ட சொல்லி பிள்ளைங்களை அனுப்பி விட சொன்னா பரவாயில்ல. பிள்ளை என்ன சோர்வா இருக்குன்னு சொல்றானா? என்ன ஏதுன்னு தெரியலையே. நம்மளே இங்க வச்சிருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்தா பரவாயில்ல. மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 2 நாளைக்கு இங்க இருக்கட்டும்னு சொல்லிட வேண்டியதான். அப்பதான் நம்ம கூட்டிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அம்மை, அம்மை, எம்மா, சொல்லுமாக்கா, நீ எப்ப வந்த? நான் வந்து நிக்க கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடி, சாப்பாடு வச்சுட்டு சரி நீ வந்ததை நான் கவனிக்கல, சாதத்தை பார்த்துட்டு இருந்தேன்னா நீ வந்ததை கவனிக்கல, வேற ஒண்ணும் இல்லடி. இந்நேரம் நீ சமைக்க மாட்டியே, ஒன்னும் புரியலையே. ஏன்னா யார் வந்திருக்காங்களா? அதெல்லாம் யாரும் வரலடி. போ, நீ போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா, சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன கறி வச்சிருக்க? சால மீன் போட்டு கறி வச்சிருக்கேன்டி. ஏன் மாத்தி மாத்தி இதே கேக்குறியே? மாத்தி மாத்தி கேக்குறவா? நான் தானே கேக்குறேன், இது வேற யார் கேட்டா? ஒண்ணு இல்லடி, நான் ஒரு யோசனையில இருந்தேன். போ, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. இந்த அம்மைக்கு என்னாச்சு? ஒன்னும் சரியில்லையே. ஆள் தனி ஏதோ யோசிச்சுட்டே இருக்காப்ல, என்னன்னு தெரியலையே. ஏடி சோனி, எப்படி வந்த? சத்யா, வாடி சத்யா, நான் மத்தியானமே வந்துட்டேன்டி. ஏடி, இந்த அம்மா கூட ஒரு வார்த்தை சொல்லல நீ வரேன்னு. சத்யா, சஸ்பென்ஸா வந்திருக்கற. ஏடி, நான் வர்றது எனக்கே தெரியாதுடி. திடீர் ப்ரோக்ராம் பண்ணி தாண்டி கிளம்பி வந்தோம். எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கு. அதோட அம்மா ஞாபகமா இருந்துச்சு, உன்னையும் பார்க்கணும்னு தோணுச்சு. அதுக்கு தாண்டி கிளம்பி வந்தேன். மாமாட்ட சொன்னேன், சரி வா உன்னை இன்னைக்கே கூட்டு போறேன்னு கூட்டு வந்தாட்டி. அக்கா, மாமா வந்திருக்காரா? ஆமாட்டி, வந்திருக்கிறாரு. இப்போ எங்கேயோ ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தாரு, பக்கத்துல போயிருக்காருடி. அதான் அம்மா மீன் கறி எல்லாம் வச்சிருக்காளா? நீ என்கிட்ட கூட ஒண்ணுமே சொல்லட்டி. இப்போ வந்து நான் கிச்சன்ல பார்த்து பேசிட்டு தாண்டி வரைய மாட்டேன்.